கணவன் மனைவி தொட்டால் உது முறியுமா? ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் கணவன் மனைவியை தொட்டாலோ மனைவி கணவரை தொட்டாலோ உது முறியும் என்பதுதான் சரியான கருத்தாகும். இந்த உது முறியும் என்ற இந்த கருத்துக்குத்தான் ஆதாரமும் பலமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனைய மதுஹபுகளிலே அவ்வாறு முறியாது என்று சட்டம் இருந்தாலும் ஷாஃபி மதுஹப் அடிப்படையிலே முறியும் என்பதுதான் சரியான சட்டமாகும். இந்த முறியும் என்பதற்குத்தான் பல ஆதாரங்கள் காணப்படுகின்றன. எனவே அந்த ஆதாரங்களை நாங்கள் பார்ப்போம். அதிலே முதலாவதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய விடயம்தான் இந்த உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களை பற்றி பேசிக்கொண்டு வரும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கின்றான் அவு லாமஸ்துமுன் நிஸா என்ற வசனத்தை என்ற வாசகத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றான். இதிலே லாமஸ்துமுன் நிஸா, அதிலே அரபியிலே லாமஸ என்ற சொல்லுக்குரிய பொருள் என்ன என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு இரண்டு பொருள்கள் காணப்படுகின்றன. ஒன்று லாமஸ என்றால் கணவன் மனைவி சேருவது, உடலுறவு கொள்வது என்ற பொருளாகும். இரண்டாவது சாதாரணமாக தொடுதல் என்று சொல்லக்கூடிய பொருளாகும். இந்த இரண்டு பொருள்களில் எதை எடுப்பது என்பதிலே அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேற்றுமை காணப்படுகின்றது. இதிலே இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இங்கே தொடுகிறது, அதாவது சாதாரணமாக தொடுவது என்ற பொருள்தான் சரியானது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய இதற்கு பல ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். அதிலே அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதானமான ஆதாரம் தான் உங்களுக்கு தெரியும், இந்த குர்ஆனை ஓதக்கூடிய முறைகளிலே 7 முறைகள் இருக்கின்றது. அதாவது சபுக்ராத் என்று சொல்லி 7 முறைகளுக்கு ஓத முடியும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குர்ஆன் 7 முறைகளில் ஓதக்கூடியவாறு இறங்கப்பட்டுள்ளது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான கிராத்துக்களிலே அதிலேயும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் இருவரும் ஓதிருக்கக்கூடிய அந்த கிராத்திலே லமஸ்தும் என்று வருகின்றது. அதாவது லாமஸ என்று வரவில்லை, லமஸ்தும் என்று சொல்லி வருகின்றது. இவ்வாறு லமஸ என்று வந்தால் அது தொடுதல் என்ற பொருளை மட்டும்தான் குறிக்குமே தவிர கணவன் மனைவி சேருதல், உடலுறவு கொள்ளுதல் என்ற பொருளை அது குறிக்காது. எனவே இந்த ஒரு கிராத்துக்கு இன்னொரு கிராத்து விளக்கமாக இருக்கின்றது, விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்ற அடிப்படையின் பிரகாரம் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆதாரத்தை மையமாக வைத்து மனைவியோ அந்நிய பெண்களோ தொட்டால் உது முறியும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக மனைவியை தொட்டால் உது முறியுமா, அந்நிய பெண்ணை தொட்டால் உது முறியுமா முறியாதா என்று சம்பந்தமாக மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஆதாரங்களில் மிக மிக பலமான ஆதாரம் இதுவாகும். இந்த பலமான ஆதாரத்துக்கு மாற்றமாக வேறு ஆதாரங்கள் கிடையாது. அதாவது வேறு ஆதாரங்கள் இருந்தாலும் அவைகள் பலவீனமான ஆதாரமாகத்தான் இருக்கின்றது. அதிலே ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்னால் சில மனைவிமார்களை முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு விட்டு உது செய்யாமல் அவர் தொழுகைக்கு சென்றார்கள் என்று திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே இந்த மனைவிமார்களை தொட்டால் உது முறியாது என்று சொல்லக்கூடியவர்களும் கூட இந்த ஹதீஸை ஒரு பலவீனமான ஹதீஸ் என்றுதான் சொல்கின்றார்கள். எல்லோருமே இந்த ஹதீஸை பலவீனமான ஹதீஸ் என்றுதான் சொல்கின்றார்கள். எனவே அப்படி எல்லோருமே பலவீனமான ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை வைத்து ஆதாரம் எடுக்க முடியாது. அது இந்த குர்ஆனுடைய விளக்கத்தில் குர்ஆன் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அவுலா மஸ்துமுன் நிஸா என்று வரக்கூடிய அந்த வசனத்தில் உள்ள அந்த ஆதாரத்துடைய தரத்துக்கு இது ஈடாகவே மாட்டாது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அடுத்ததாக இன்னொரு ஆதாரத்தை முன்வைப்பார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறை சின்னதாக இருந்தது. அவர்கள் இரவிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி அருகிலே ஒருங்கிக் கொண்டிருப்பார்கள். அங்கே சுஜூது செய்வதற்காக இடம் இல்லாத பொழுது ஆயிஷா நாயகியுடைய காலை சுரண்டுவார்கள், அவர்கள் காலை மடித்துக் கொள்வார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்வார்கள் என்று வரக்கூடிய புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே இது ஒரு சம்பவமாக இருக்கின்றது. இந்த மார்க்க ஆதாரங்களை வகைப்படுத்தும் பொழுது அறிஞர்கள் கடைபிடித்த ஒரு முறை இருக்கின்றது. அதாவது ஒரு விடயம் சம்பந்தமாக தெளிவாக பேசக்கூடிய ஆதாரம். அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த அவுலா மஸ்துமுன் நிஸா என்று வரக்கூடிய தெளிவாக பேசக்கூடிய ஆதாரம். மற்றது அந்த விடயம் சம்பந்தமாக பேசக்கூடியது அல்ல, ஒரு சம்பவத்திலே வரக்கூடியது. இவ்வாறு தெளிவாக பேசக்கூடிய விடயமும் இந்த சம்பவத்திலே வரக்கூடிய விடயங்களும்
ஆதாரங்களும் வரும்பொழுது அந்த தெளிவாக வந்த நஸ்ஸை முற்படுத்துவதுதான் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸை ஆதாரமாக இருக்க முடியாது. அடுத்ததாக இந்த ஹதீஸ் பல பொருள்களுக்கு இடம்பாடானது. அதாவது அவர்கள் ஆடைகளுக்கு மேலே சுரண்டி இருக்கலாம், அல்லது போர்வைக்கு மேலே சுரண்டி இருக்கலாம், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமுரிய தனிச்சிறப்பாக இருக்கலாம் என்ற பல காரணங்களும் முன்வைக்கப்படுகின்றது. எனவே இந்த கணவன் மனைவியை தொடுகின்ற விஷயத்திலே மிக மிக பலமான வேறு ஆதாரங்கள் இருந்தாலும் மிக மிக பலமான ஆதாரம் இந்த அவுலா மஸ்து முன்னிசா என்று சொல்லக்கூடிய குர்ஆனிலே வரக்கூடிய வசனம். அந்த வசனத்துக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சொல்லக்கூடிய இந்த தொடுதல், அதாவது கணவன் மனைவி உடலுறவு கொள்ளுதல் அல்ல, தொடுதல் என்று சொல்லக்கூடிய பொருள் வரக்கூடிய இந்த ஆதாரம் தான் மிக பலமானது. எனவே அந்த அடிப்படையிலே தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் பின்பற்றக்கூடிய ஷாஃபி மதுஹபின் பிரகாரமும் ஆதாரத்தின் அடிப்படையிலே மிக பலமான செய்தி என்ற அடிப்படையிலையும் நாங்கள் கணவன் மனைவியை தொட்டாலோ மனைவி கணவனை தொட்டாலோ உது முறியும் என்பதுதான் சரியானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.